அம்மா, ஆ நாளைக்கு காலேஜ்க்கு ஃபீஸ் கட்டணும், ஞாபகம் இருக்குல்ல? ஆ கட்டியாச்சு. என்னம்மா சொல்ற? கட்டியாச்சா? கட்டின மாதிரி தான். மா, டென்ஷன் பண்ணாதம்மா, என்னன்னு ஒழுங்கா சொல்லு. உங்க மாமா பொறுப்பு எடுத்துக்கிட்டா கட்டுவாரா கட்ட மாட்டாரா? கண்டிப்பா கட்டுவாரு. அப்புறம் என்ன, கவலையை விடு. அவரை பார்த்து நம்ம நிலைமை எடுத்து சொன்னேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது கட்டிடுறேன்னு சொன்னாரு. பாவமா, அவரே கஷ்டத்துல இருக்காரு. வேற என்ன பண்ண முடியும்? இப்போதைக்கு அவர் நிலைமையை சமாளிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது திருப்பி கொடுத்துருவோம். எல்லாத்துக்கும் அவரையே தொல்லை பண்ற மாதிரி இருக்கு. சரி, நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். உன் போனை கொடு. போன் என்ன என் மடியிலையா கட்டி வச்சிருக்கேன்? போய் ரூம்ல போய் பாரு. நான் உன்னை பார்க்கலான்னு தான் கடைக்கு போயிட்டு இருந்தேன். நல்லவேளை நீயே இங்க வந்துட்ட. என்னென்ன விஷயம்? அது எனக்கு வட்டிக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அண்ணே, சும்மா காமெடி பண்ணாதீங்க அண்ணே. ஏன் அப்படி சொல்ற? நீங்களாம் வட்டிக்கு பணம் வாங்குற ஆள் இல்லையே. இல்லப்பா, ரொம்ப அவசரமா பணம் தேவைப்படுது. உங்க அண்ணன்கிட்ட கேட்டேன், அண்ணன் உன்னை பார்த்து வாங்கிட்டு போக சொன்னாரு, அதான் கேட்கறேன். அண்ணே, நிஜமா தான் சொல்றீங்களா? ஏன்பா இதுல எதுக்குப்பா நான் போய் சொல்ல போறேன்? நீங்க வட்டிக்கு பணம் கேட்குறீங்கன்னு சொன்னோம்னா ஊர்ல யாருமே நம்ப மாட்டாங்க. நீ பணம் தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்ட, அதுக்காக ஏதோ காரணத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் வேணா உங்க அண்ணனுக்கு போனை போடுறேன், நீ அவர்கிட்ட பேசு. அண்ணா வேணாண்ணே, உங்க மேல நம்பிக்கை இல்லாம யாராவது இப்படி சொல்லுவாங்களா? நீங்க வாங்க மாட்டீங்கன்னு நினைச்சேன், அதான் கேட்டேன். ஒரு அவசர தேவை இருக்கு, அதனாலதான் கேட்டேன். அப்படி என்னென்ன பிரச்சனை? ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டு போய் உதவி செய்யறவர் நீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் பாடம் படிக்கிறதா இப்போ பெரிய செலவா போச்சே, கடன் வாங்க வேண்டியது கட்டாயமாயி போச்சு. உங்க பையன் காலேஜ் செலவுக்கானே? இல்லப்பா, அவன் தான் காலேஜ் முடிச்சிட்டானே. அப்புறம் யாருக்குண்ணே? அது அது சொல்லுங்கண்ணே. நம்ம